Hello everyone. இன்னைக்கான வீடியோவில் நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர், அப்புறம் மோட்ஸ் ஆஃப் பைத்தான், அப்புறம் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எழுதுகிற கோட் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜஸில் இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜஸ் நம்ம சிஸ்டமுக்கு புரியாது. அதனால சிஸ்டமுக்கு புரிஞ்சது என்னதுன்னு நமக்கே தெரியும். 0s and 1s மட்டும்தான் சிஸ்டமுக்கு புரியும். அதனால ஹை லெவல் லாங்குவேஜை சிஸ்டம் மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது கம்பைலரும் இன்டர்பிரட்டரும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டுத்துக்குமே மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கம்பைலர் அந்த மொத்த ப்ரோக்ராம் ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லைன்ஸ் ஆஃப் கோடையும் ஒரே வாட்டி கம்பைல் பண்ணி இருக்கிற எல்லா எரருமே சொல்லிடும் நமக்கு. ஆனால் இன்டர்பிரட்டர் அப்படி கிடையாது. ஒவ்வொரு லைனாக செக் பண்ணி அந்த லைனில் எரர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே போகாது. அந்த லைனோட அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அந்த எரர் கிளியர் பண்ணால் மட்டுமே தான் அடுத்த லைனுக்கு போகும். அடுத்த விஷயம் என்னது அப்படின்னா, என்னென்ன லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே. கம்பைலர் இந்த C++ல யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்பிரட்டர் பைத்தான் அண்ட் ரூபி, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாமே இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ். இன்டர்பிரேட்டிங் மோட் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். பைத்தான் ஓப்பன் பண்ணோடனே வரது இந்த மோடு தான் இன்டர்பிரேட்டிங் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரேட்டிங் மோடில் என்னதுன்னா, ஒரு லைன் மட்டும்தான் நம்மளால் கோட் பண்ண முடியும். அந்த லைன் என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே அதோட அவுட்புட் வந்துடும். அதோட அவுட்புட் மெமரியில் எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. சப்போஸ் இப்போ நான் 5 கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன், வந்துருச்சு. அதே மாதிரி 5 + 9 5 + 3ன்னு கொடுத்தா ஆன்சர் 8 வந்துருச்சு. சேம் அதே மாதிரி 4 + 8 வந்துருச்சு. ஸோ 8/2 இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இந்த வர வேல்யூ இருக்குல்ல, இந்த வர வேல்யூ எங்கேயுமே மெமரியில் போய் ஸ்டோர் ஆகாது. இதுவே ஸ்கிரிப்டட் மோட்னு, இதுக்கு பேர் இன்டர்பிரேட்டிங் மோட். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது ஸ்கிரிப்டட் மோட்னு ஒரு மோட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டட் மோட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபைல்ஸ் போங்க, ஃபைல்ஸ் போயிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்டட் மோட். இதில் நம்ம கோடை டைப் பண்ணணும். இப்போ நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட்ன்றது தான் நீ எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் இதை காட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான கீவேர்டு. ஓகேங்களா? பிரிண்ட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. அதுக்குள்ளே டபுள் கோட்ஸில் நம்ம என்ன கொடுத்தாலும் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அது பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்ட் கொடுத்துட்டு F5 தான் ரன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன். ஸோ F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? சேவ் கொடுத்துருங்க. ஸோ அதுவே ஒரு டைரக்டரி ஓப்பன் ஆகி சேவ் ஆகிக்கும். அண்ட் ஓகே, சேவ் கொடுத்துருங்க. ஏதாவது வச்சு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே இருக்குது, நான் அதில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வந்துருச்சு பார்த்தீங்களா? ஹலோ வேர்ல்டு அப்படின்ற அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. இதுவே இன்டர்பிரேட்டிங் மோடில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இன்டர்பிரேட்டிங் மோடில் இங்கே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். இன்டர்பிரேட்டிங் மோடில் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அதே மாதிரி தான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது பிரிண்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கான வீடியோ, தட் இஸ் அடுத்த வீடியோவில் மிச்ச ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். அன்டில் தென், டேக் கேர், பை.